Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து நம்ம பிளாகரில் வந்து மேட்ச் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாகரில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் போயிட்டு நம்ம பிளாகருடைய அட்மின் கன்சோல் போயிடுங்க. அட்மின் கன்சோல் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதையும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு இல்லையா அந்த கூகுள் அனாலிட்டிக்கல் மெஷர்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடி நம்ம வந்து அங்கே ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சைட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அப்படி எல்லாத்தையும் பார்க்குறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி எகைன் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வரும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் அக்கௌண்ட் கேட்கும், லாகின் அக்கௌண்ட்டு. இன்கேஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய ஐடியை கொடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணுறேன். லாகின் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆனதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். வெல்கம் டு கூகுள் அனாலிட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெஷரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வந்து ஸ்டார்ட் மெஷரிங் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். அக்கௌண்ட் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்முடைய பிளாகருடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்னாலஜி கைடர். ஸோ நான் அதே நேம் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன நேம் இருக்கோ அதே நேமில் கொடுத்துக்கிறேன். ஸோ அனாலிட்டிக்ஸ் போயிட்டு சேம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில செட்டிங்ஸில் இந்த செக் மார்க் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இது ஒன்று அன்செக்கில் இருக்கும். இதையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்னு கேட்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நேமும் ரெக்வயர்டு தான். அதனால் சேம் நான் வந்து என்ன பிளாகர் நேம் என்ன அதே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்றதுனால நான் அப்படியே இந்தியா ஐஎன்டின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்தியா செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைமிங் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கடுத்து கரன்சி இருக்கும். யூஎஸ் டாலர் இருக்கும். யூஎஸ் டாலர்னாலே விடுங்க. அப்படின்னா ருபீஸ் மாற்றுறதுனாலே நீங்கள் ருபீஸ் மாற்றிக்கோங்க. இந்தியன் ருபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த டீட்டெயிலாம் நம்ம பின்னாடி வந்து எடிட் பண்ணிக்கலாம். அட்மின் கண்ட்ரோல்லேருந்து நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பிஸ்னஸ் டீட்டெயில் 3ஆக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ எது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாகர் கண்டென்ட்டில் போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதுவும் ரெக்வயர்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னாலஜி கைடு வந்து பார்த்தீங்கன்னா டெக் நியூஸு ப்ளஸ் எஜுகேஷன் எல்லாமே போடுவேன். ஆர்டிக்கல் அது மாதிரிலாம் போடுவேன். ஸோ இதில் வந்து செக் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ நான் இதை கொடுத்துட்றேன். அப்படி இன்கேஸ் வந்து உங்களுடைய ரிலேட்டடாக எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே கீழே லாஸ்ட்டாக இருக்கும் அதர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைஸ் என்னன்னு சொல்லணும், எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்குன்னு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கலாம் 1 to 10 எம்ப்ளாயிஸ்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ்னு இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லீட்ஸு, சேல்ஸு, டிராபிக் அண்ட் யூசர் என்கேஜ்மெண்ட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஃப்த் ஒன் மட்டும் விட்டுருங்க. இது மூணுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கன்சோல் நமக்கு ஆட் ஆகிட்டு நம்ம தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து கிரியேட்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கேட்கும். ஸோ இது கீழே எல்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து செக் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு செக் பாக்ஸ் இருக்கும். அதையும் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துடுங்க. அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் அப்படின்னு மாதிரி வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டா கலெக்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது வெப்பில் இருந்தால் எந்த உங்களுடைய வந்து பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம். அதாவது இதை ஸ்கிப் பண்ணதுனா பண்ணலாம், பட் இது வந்து பண்ணணும். வெப்பு, ஆண்ட்ராய்டு ஆப், ஐஓஎஸ் ஆப்னு இருக்கும். இதில் வந்து நான் வெப்புன்றதை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா வந்து பிளாகரை தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய பிளாகருடைய யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஆர்எல் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் வெப்சைட் யூஆர்எல் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ஹெச்டிபி இங்கே கொடுத்துருக்கிறதுனால எடுத்துக்கல. ஸோ மறுபடியும் இது பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரீம் நேம் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாகர் நேம்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா கிரியேட் அண்ட் கண்டினியூன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கிரியேட் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட், அதாவது அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டும் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது வந்து காப்பி பண்ணி இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTML அந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பேஜ் அந்த பிளாகரில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது அதுக்கு முன்னாடி இதை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து உங்களுடைய பிளாகர்லேருந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி வந்து நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த காப்பி பண்ண அந்த மெஷர்மெண்ட் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, வியூ டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வியூ டேக் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு இன்ஸ்டால் வித் வெப்சைட் பில்டர் ஆர் சிஎம்எஸ்னு இருக்கும். இன்ஸ்டால் மேனுவல் இருக்கும். நம்ம வந்து இன்ஸ்டால் மேனுவலி ரெண்டாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஐக்கன் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். காப்பின்னு டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் வந்து நம்மளுடைய பிளாகருடைய அட்மின் கன்சோல் போயிட்டு இதில் தீம்னு இருக்கும். தீம்ஸில் போய் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி எடிட் HTML அப்படின்னு கொடுங்க. எடிட் HTML அப்படின்னா இது வந்து இங்கேயே சொல்லியிருப்பாங்க. இந்த கோடு வந்து எங்கே காப்பி பண்ணால் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் in the code of the every page of your website immediately after the head element அப்படின்னா நம்ம இந்த HTML கோடிங்கில் ஹெட் எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்து வந்து இம்மிடியேட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் இப்போ இதில் வந்து இப்போ HTML தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க எங்கே இருக்குது ஹெட் அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து உங்களால் HTML எதுவுமே தெரியாது, பேசிக்காக தெரியல அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. மோஸ்ட்லி HTML ஹெட்ன்றது ஹெட் டேக் வந்து எங்கே இருக்குன்னா டாப்பில் தான் இருக்கும். இன்கேஸ் அப்படி கண்டுபிடிக்க முடியாலே கண்ட்ரோல் F கொடுத்து சர்ச் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோல் F சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஹெட்னு டைப் பண்ணுங்கள் சர்ச்சில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணதுமே இங்கே காட்டும், இந்த எல்லோ கலரில் காட்டுது இல்லையா. ஸோ இங்கே அதுக்கு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ்னு இருக்கு இல்லையா டாப்பில், அதை கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இங்கே சேவ் ஆகிற விட்டு எந்த ஒரு எரர் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரணும். ஒன் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம போயிட்டு ரீப்ரெஸ் பண்ணலாம். ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இருக்கும். 40 ஹவர்ஸ் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோ இது மாதிரி தான் வரும். டேட்டா கலெக்ஷன் இஸ் நாட் ஆக்டிவ் ஒரு வெப்சைட்னு சொல்லிட்டு இது வந்து 48 ஹவர்ஸ் 2 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இந்த இன்னொரு வெப்சைட் வந்து இருக்குது, நான் அந்த பிளாகரை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களது. இங்கே இருங்க, இப்போ இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாகர் வந்து இப்போ டெஸ்டிங்காக வச்சிருக்கேன். ஸோ அந்த டெஸ்டிங்கில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூசர் எவ்வளோ, ஈவெண்ட் கவுண்ட் எவ்வளோ வந்துருக்கும், ஆக்டிவாக எந்த யூசர் லாஸ்ட் 30 மினிட்ஸில் எத்தனை யூசர் ஆக்டிவ் வந்து அவங்க வெப்சைட்டுக்கு அது மாதிரி வரும். இங்கே அட்மினை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனை காட்டிடுறேன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா மை ப்ரீஃபரன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சாரி அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்காக இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்து இல்லையா அந்த டீட்டெயில்ஸில் வரும். இந்த அனலிட்டிக்கல் இதனுடைய செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும். இங்கே வந்து ஆல்ரெடி இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றா இருக்குது இல்லையா. இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் இல்லையா. 4 ஆப்ஷன் ஒன்று லாஸ்ட் ஒன்று மட்டும் விட்டுட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த லீடு சேல்ஸு டிராஃபிக் அப்படிலாம் சொன்னிருந்தேன் இல்லையா. இப்போ இங்கே ஓவர்வியூ கொடுத்தீங்க அப்படின்னா தனியாக இது பர்டிகுலராக இந்த லீடை மட்டும் வந்து இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ் எவ்வளோ, ரிட்டர்னிங் யூசர்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி ப்ரைமரி சேனல் அது மாதிரி ஒவ்வொன்று வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பார்க்கலான்னா நீங்கள் எங்கே இந்த ஓவர்வியூ டிராஃபிக் டெமரிக்ஸ் டீட்டெயில் எங்கேருந்து உங்கள் வெப்சைட் இந்த பிளாகர் வந்து பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர் 3 பேர் பார்த்துருக்காங்கன்ற மாதிரி வருது. எந்தன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரூர்லேருந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த சிட்டி டிஸ்ட்ரிக் வைஸ் உங்களுக்கு காட்டும். இதே ஓவராலாக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா மேலே போயிட்டு ரியல் டைம் ஓவர் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதனுடைய ஓவராலாக வந்துடும்.
இங்கே ரியல் டைம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர் லாஸ்ட் 30 மினிட்ஸ் எவ்வளோ, 5 மினிட்ஸில் எவ்வளோ, ஆக்டிவ் யூசர் எவ்வளோ, ஆடியன்ஸு, அப்புறம் எங்கே இந்த வெப்சைட்டில் எந்த போஸ்ட் நீங்கள் பார்த்தாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து இன்னும் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online.com.